Namaskar, good evening, everybody, and it's really exciting to be here. Thank you. Vanakkam. So, yeah, it's really nice and exciting to be here. I was actually sitting there and preparing. Okay, if they'll call me, what will I say? Because I actually didn't understand one single word you all were speaking, and I was like, yeah, oh, they all are praising also, and Sir to has spoken a lot. I was like, oh, what all has he mentioned? Okay, so we are here to give a major shout out to Dil Raja, Mr. Vijay Satya, Mr. A. Venkatesh, the entire team, and I can already see that the movie has great potential because the people in it are amazing, superbly talented. The songs we have seen are already trending. So let's give it a shout out, and this night is about this only. And yeah, all the best. Thank you so much for having me. Nandri. தேங்க்யூ கனிகாமன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, அடுத்து அவங்க தமிழ் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நிச்சயமா வந்து தமிழில் தான் பேசுவாங்க. அந்த படத்துலேயும் வந்து சத்யா அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹெர்குலஸ் அப்படின்ட்டு அந்த படத்துடைய டைட்டில். வரும். அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு congratulate and wish all the best to Vijay Satya and A. Venkatesh sir and team Amrish. அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நோ, ஆக்சுவலி நான் அம்ரிஷை வந்து எந்த சோஷியல் இவெண்ட்ஸ்லேயும் சினிமா இவெண்ட்ஸில் நான் பார்த்ததில்லை. நான் ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் சீன் ஹிம். ஆண்டி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி இஸ் வெரி ஸ்வீட். எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா காலத்துலேருந்து தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பட் ஐவ் நெவர் சீன் ஹிம். நான் இன்றைக்கி பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன், இப்போ தான் கேட்டேன், ஏன் நீ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் யூ ஆர் நாட் கம்மிங் அண்ட் என்ன தெரியல. he said that was cute. Anyway, lovely music and I think all the songs are very big hits. So congratulations to that. இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட, நான் ஏ வெங்கடேஷ் சாரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பேக் பண்ணோம், நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போது நான் ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட சண்டை எல்லாம் நடந்தது. அப்போ தான் நான் ஃபேமஸான மீடியாவில் திரும்பி அந்த டைமில் வந்து நான் பயங்கரமாக இழைச்சேன். அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ். ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சும்மா நச்சுன்னு இருக்குது, பிரிட்டோ சாரோட தயாரிப்பில் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம், நகுலோட அந்த ஒரு படம் நான் பண்ணிவிட்டு அகெயின் ஐ ஜஸ்ட் ஐ டுக் அ பேக் சீட். ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ. பட் சாரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஐ ஹஸ் பின் லைக், நான் சொல்கிறது வந்து 2010-11 நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து சார் வந்து நான் வந்து டைரக்டர் பி வாசு கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆள். ஸோ ஒரு 10 படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவரோட ஸ்பீடு, அவரோட அந்த தாட் ப்ராசஸ், அவரோட அந்த போல்டான ஒரு டெசிஷன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸு, நான்லாம் வந்து ஒரு ரசிகையாக பார்த்துருக்கேன் டைரக்டரை. என்னோடய குரு, அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான். நான் 4 படம் பண்ணேன். அந்த படத்தோடு நான் அவ்வளோதான், ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன். பட் அந்த 4 படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது தான் இன்றைக்கும் எனக்கு சினிமாவுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. அந்த விதத்தில் அந்த வரிசையில் பார்க்கும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார், யூனோ தேர் சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சோனா, ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ், அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு, ஒரு நம்ம ரசிப்போம், ஒரு ஆர்டிஸ்டாக ரசிப்போம் இந்த டைரக்டரை. அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில் வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஸ் டைரக்டர்ஸ்.
ரொம்ப அடக்கமான ஒரு ஒரு டவுன் டு earth பர்சன். யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டார். அவர் அவ்வளோ ஸ்வீட் த்ரூ த இயர்ஸ். நான் இப்போ ஒரு 4 படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு 2 days ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்க தேன்மொழி என்னோட அட்ரஸ், அவங்க மூலியமாக தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. சார் வந்து என்னை கேட்டார், ஒரு 2-3 days தான் ஒர்க்கு, பட் ஒரு நல்ல ரோலு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு காலே வரல. சம்திங் ஹேப்பன், யாரோ நடுவில் வந்து கேம் விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல். எனக்கு கால் வரல. எனக்கு வந்து சார் படம்னோன்னா நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன். சார் படம்னோன்னா நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக சாருக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு சார்னோன்னா அவருக்கே தெரியல. அவர் சொன்னார், ஏம்மா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே, நீங்கள் ரொம்ப பணம் கேட்டீங்களாமே. நான் சொன்னேன், சார் என்னை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க, நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னேன். அப்படியா, சரி ஓகே நான் பேசுகிறேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, எப்போ ஷூட்டிங் எங்கே லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் உங்கள் படத்தில் நீங்கள் அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானாக லொக்கேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில் ராஜா தான். அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யா ஒன்லினோ விஜய் சத்யா. ஸோ சத்யாவை நான் பார்த்தப்போ நான் ஏதோ ஒரு இவர் டைரக்டர்ஸை சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நான் நினச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் தீபக், ரியலி பிகாஸ் அப்போத்துலேருந்து நான் பார்க்குறனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர், ஊட்டி பக்கா தமிழ். அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு, பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன், ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா. சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசர், நானும் நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் வாஸ் மை 4th ஃபிலிம். இப்போ ஒரு 5th ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களை எல்லாரையும் அழைக்கணும். அது நான் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை. பட் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது, அது இத்தனை நாள் நான் சொல்லலை. பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறனால நான் வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசி ஆகணும். நான் ஃபஸ்ட் டைம் நான் நினச்சே பார்க்கல, இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது உண்மை தான், அது பேஷன், கற்றுக்கணும் சினிமா, அவ்வளோதான். தவிர இன்றைக்கி நான் வந்து ஒரு டைரக்டராக பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமாக. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்தில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டராக, ஜோவிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எவ்வளோ சினிமாவை பற்றி கற்றுக்க முடியுமோ. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லாண்டில் ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்கே வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவாக தான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் இன்றைக்கி ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும், அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்டெல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி, அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்பில் வந்து நம்மளை வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமாவில். அது இல்லாதனால தான் சினிமா அழிஞ்சிட்ருக்கு. பட் என்னன்னா இது எப்போவுமே நீடிக்கணும். சத்யா கரெக்டாக இவங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் கன்னிகா. ஹாய், thank you for coming from Bombay like a South Indian girl. But remember one thing I am telling you today, be like this forever. நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடச்சி பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனால் நீங்கள் இப்போ வாட் எவர் யூ ஆர், ரிமைன் த சேம். ஏன்னா எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கோடி, 10 கோடி, 7 கோடி, 6 கோடி அந்த படத்தில் வர்ற மாதிரி டைலாக் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமாக வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான
ஒரு லுக் கண்டிப்பாக இருக்குது. தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி ஹிந்தி தெரியாது போடா சொல்லு அந்த மாதிரி. அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்ரீஷ் அண்ட் கே ராஜன் சார். நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் வரல, லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துடுவார். சார் சப்ஸ்டிடியூட் நீங்கள் தான் சார், வேற என்ன சார், யார் சார் அட்ராக்ட் பண்ணுறது ஆடியன்ஸையும் ப்ரெஸ்ஸையும்? ஃபஸ்ட்டு நீங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஒரு கொசுறு மாதிரி உங்கள் கூட வருவேன். நடித்தேனோ இல்லையோ நான் அங்கே இருப்பேன். ஸோ அந்த விதத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்கள் எல்லாமே எப்போவுமே ஆடியோ ரிலீஸில் மட்டும்தான் சந்திப்போம். இது ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்குது ஆக்சுவலி, ஒரு நல்ல லைனு. எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். September 27th PVR Inox Pictures. It was actually something very intriguing. ஏன்னா PVRங்கிறது it is a very big brand, Inox. In fact, I think most of the theaters today is PVR Inox. எல்லாத்துலேயுமே அவங்க வந்து they have taken over. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா, நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன். ஸோ ஐ சீன் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸ்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தேட்டர்ஸ்லனா, கண்டிப்பாக அதில் வந்து there is definitely stuff in it. 100% தியேட்டர்ஸில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம். அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். வரும் பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போகிறேன், அப்போ எதுக்கு அங்கே கேர விடுவேன்? அந்த கதைக்கு என்ன தேவை? அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம். குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில் ஊற்ற போகிறோம். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல, யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போகிற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோவை, ஒரு டைரக்டர் தான். ஹீரோ வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம். சத்யாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையாக இருக்குது. அவர் பின்னாடி வந்து ஹீரோயினிக்கு வந்து நிற்கணும் கூட. அவங்க படம் தானே இது. இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு 10 ப்ரொடியூசர் தெரியாது. ஏன்னா அவங்கள டார்ச்சர் பண்ணுவோம் தெரியாது. அந்த ப்ரொடியூசருக்கு 10 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு. இந்த சினிமா தானே உருவாக்குது. இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்கார். ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டுருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி படைய அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி. காரணம், இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்போ ஏற்ற டைட்டிலாக இருக்குது. ஏன்னா தில் ராஜா. இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில்லு வேணும். காரணம், ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தில்லாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தில் தில்ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டிலு. அன்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆளை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆர்டின்னு சொல்லிங்க. சுத்த தமிழ். இந்த படத்தில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துட்ருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும். ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகான ஒரு படமாக இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்க வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். காரணம், ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நிற்கிது. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெலாம் உருவாக்க முடியாதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாங்கு பார்க்கும்போது விஷுவலாக படம் எடுக்கும்போதே அதை பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்து. ஸோ இதில் பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்போ நடிச்சிருக்காப்புல ஒரு பொண்ணு போல் இருக்குது. ஏன்னா பழைய ஹீரோயினியாவே தெரியல. இப்போ புது ஒரு ஹீரோயினியே எப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்குறாங்க. எங்கள் ராஜா அண்ணன் பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டார். அவ்வளோ அழகு அந்த பொண்ணு அழகாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க.
இந்த 27க்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டெய்லியும் 2 ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டே இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் அந்த வெற்றி படத்தில் தான். இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களும் வெற்றி படங்கள் தான். அதை மீறி வெளியில் இருக்க போஸ்டர் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாவுக்கும் தான் போட்டி கணக்காக ஒரு போஸ்டர் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது. நேற்று நைட்டு ஒரு போஸ்டர் பார்க்குறேன், 27ன்னு போட்டு அந்த ஒரு யூத்து ஜென்ரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்ட்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்ட்டும் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்குது. யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்குது. மியூசிக் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அன்பு சகோதரர் அமரீஷ் அவர்கள். இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அவர் கம்முன்னு நடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப இதை விட பிஸியாக இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சாங்கில் ஆமாம், அதை விட ஒன்று கொஞ்சம் நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாங்கில் பார்க்கும்போது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது. அவங்க வந்து கோவப்படாமல் சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க. அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் 24 மணி நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார். ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும், ரிலீஸ்க்காக அதை முடிச்சும் சுமக்கணும். ஏன்னா அதனுடைய வலிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுற்றுறத்தை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம். இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதமாக யாருமே நிம்மதியாக தூங்கலை. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க, 100 நாள் போஸ்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட தூங்கலை. எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி இங்கே வந்து சத்யாவோடைய ரிலீஸ் முன்னாடியே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அவங்க தான் நடித்த படத்துக்கு டைலரில் இல்லைன்னு அவங்களுடைய ஆதங்கம் அந்த உணர்வு இருக்குது, அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்தில் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவங்களாம் காணாமல் போன ஆர்டிஸ்ட்டு. அப்படி காணாமல் போன ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்கே தங்கணும், தங்கி இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல் சமுத்தியான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருக்கோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதிலெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும், இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, அதில் ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஒரு கண்டென்ட் போய் சேருறது எப்படி சேருது? அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போது தான் சந்தோஷம். பெரிய டாப்பில் இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லுவேன், எல்லா டாப்பில் இருக்க ஹீரோங்களாம் வந்து நின்று ரஜினி சார்லாம் இப்போ லாஸ்ட் படத்துக்குலாம் வந்து பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ அப்கமிங்கில் வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்தியா இந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருக்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ திடமான முடிவுகள்லாம்
சங்கத்தில் இல்லை, ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. திடமான முடிவு, அந்த படத்தில் நடித்தா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்மளே வந்து நிற்காம வெளியில் இருக்க ஆள் வந்து நிற்பாங்க. சொல்லுங்கள், பாம்பேலேருந்து வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆறுதலாக இருக்கும். இந்த நடிச்சிருக்க 2 ஹீரோயினியும் வரலன்னா அப்போ எந்த படத்தில் போய் நடிக்க போகிறீங்க? அப்போ நடிக்காது போயிடலாமே. வேற என்ன, சினிமாவுக்கே வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து அதில் வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும், வாய்ப்பு வரணும் தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்ணுறீங்க. ஷூட்டிங்கில் வந்தால் கேர ஒன்று வேணும், இது வேணும், சார் ஹோட்டலில் தான் வேணும், நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்தில் வந்து ப்ரொமோஷன் ஆடியோலேருந்து ரிலீஸ் வந்து நிற்க மாட்டீங்க. அப்போ யார்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமாவில் நீங்கள் எதுக்கு நடிக்க வரீங்க? அப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம், கலையாக நேசிச்சு வாங்க. இந்த படத்தில் எதுக்கு சுமந்து ஓடுறாரு? இவ்வளோ படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா வந்து நிற்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்கில் அவ்வளோ அழகாக இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம், எங்கள் அண்ணன் இருக்கார் ராஜண்ணன், அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுகிறார் ஓப்பனாக. ஒவ்வொரு படத்துக்கு நிற்கிறார், சின்ன படத்துக்கு அவர்னா எதிர்பார்த்தா வந்து நிற்கிறாரு. அவர் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். எதுக்கு வராரு? சினிமாவையும் இந்த கலையை நேசித்து இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்கே வந்து நிற்கிறார். வெங்கடேஷ் சார் தெரியும், அவர் கொடுக்காத இட்டா எவ்வளோ இட்டு கொடுத்துருக்காரு. அவர் படத்துலேயே நீங்கள் வந்து நிற்க மாட்டீங்கன்னா அப்போ வேறு எந்த படத்தில் நிற்பீங்க? ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்திலாம் நீங்கள் எப்படி வந்து நிற்பீங்க? தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுற்றுறாங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல. அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே முடிதான். ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் அலைவாங்க சினிமாவில். அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு. ஒவ்வொரு தயாரிப்பும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் விற்று போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல. அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதில் நடிச்சிருக்க டெக்னீஷியன்லாம் வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் விட்டுட்டேன் 2 கோடி 3 கோடி போனால் பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கான ஆறுதலாக நாங்கள் நிற்கணும்ல. ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு 10 சேனலுக்கு என்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பற்றி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே அது வந்து ஹாப்பியாக இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே 50 கோடி 1 கோடி 100 கோடி 200 கோடி பிரித்து கொடுக்கல நடிக்கிறது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் கொடுக்குது. நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க, நடித்தா மட்டும் பத்தாது, அதில் வந்து நிற்கணும், உங்களுடைய கடமை. அது ஒரு 4-5 ஹீரோயினிங்க 4-5 பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆள் எடுத்துட்டாங்க இப்போ. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமா ப்ரொடியூசருக்கு. நயன்தாரா சொந்தமாக படம் எடுத்து அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட வந்து நிற்க சொல்கிறாங்க, பார்க்கலாங்க, வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்டில் பெற்று விட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தயாரிப்புலையும் எல்லாத்தையும் விற்றுட்டு படம் எடுக்கிறோம். எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த படத்தில் வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில் சேர்க்கும் போது மக்கள் மத்தியில் அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா இந்த சினிமா யார் காப்பாற்றுறது? இது ஒரு கூட்டு குடும்பம் சினிமா. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தால் தான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த தில்ராஜா ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல் எனக்கு உண்மை ஹாப்பியாக இருக்குது. ஹிந்திலெலாம் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்காவாக இருக்கும். ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டாங்க, ஸ்பாட்டில் இருப்பாங்க. 4 மணி நேரம்னா வேறு எதை பற்றியும் போய் யோசிக்க மாட்டாங்க, அது ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது அமிதாப் பச்சன் உட்பட. அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேறு எதுவுமே பண்ண மாட்டார், அது ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பார். பெரிய டாப்பில் இருக்க ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயினி கூட உட்பட. இங்கே மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேரம் உள்ள க்ளீனாக இருக்கான்னு கேட்குறது, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருக்கார். நம்ம எது அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னிகா. ஏன்னா இந்த படத்துடைய
எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஹீரோயினை நடிச்சிட்டு இருக்க செரீன், அப்புறம் சம்யுக்தா, அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல். அவங்க 2 பேரும் வரலை. பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார், என்கிட்ட சொன்னார். நானும் பேசி பார்த்தேன். அங்கே படப்பிடிப்பு, இங்கே படப்பிடிப்புன்னாங்க. புரிஞ்சுக்குவோம் நம்மளாம். இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும். அது இந்த படத்துலையும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு. என்னை கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க, நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க, கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படின்னே நான் சொன்னேன். இல்லை கூப்பிடுங்க, நீங்கள் இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோக்களை வச்சு பண்ணியிருக்கீங்க, பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு. நான் ஒரு ஹீரோவை இதே மாதிரி இப்போ சத்யா எப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கார். சொல்ல மாட்டேன், சத்யா வந்து இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படங்களில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் நெல், மகாராஜன், இப்போ வந்த மகாராஜா இல்லை, அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோவாக இருக்கிறாரு. நாம் ஒரு இப்படி தானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு படங்கள் 2 படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. சும்மாருங்க, அப்படின்லாம் நாங்கள் வந்து கூப்பிட்டோம், யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த படம் வந்து என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள். சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு. நான் போன உடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு, கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். நான் உண்மையிலேயே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த இடம் இப்படி தோணுது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை சுமாராக இருக்குது, இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன். அப்படி தான் அவர் கூப்பிட்றாருன்னு நினச்சி நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவாக வரும் அப்படின்னு ஒன்று. சார் இந்த கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன். அது நம்மளே டைரக்ட், எனக்கு இவங்க சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம். எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில் இருந்தால் கூட 2 கேரக்டர் தான் ஃபஸ்ட் ஆஃபில் ட்ராவல் ஆகுது, வேறு கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃபில் கிடையாது. ஃபுல்லாக ஒரு பரபரப்புன்னு ஒரு ஆக்ஷன் 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது, இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்கள் டைரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை சார், இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு. ஓ, அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம பரபரன்னு பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணால். உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்பில் முடிக்கப்பட்ட படம். கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகிறதுல வந்து எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை. அதில் வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் இந்த படத்தில் இந்த ஹீரோ பண்ணுவார். அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள்கள், அதாவது அவர் படங்களில் சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது. அவங்க பண்ணி வச்சுருந்தவங்க கேட்டவொன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இந்த கதையை பண்ணலான்னு டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக் லைன் வந்து இப்போ தான் அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ, அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்னு மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஷெரீன் வரலை, ஆனால் படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு. அப்புறம் யாராவது சம்யுக்தா வரல, அவங்களுக்கும் படத்தில் ஒரு முக்கியமான, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோலு. அஃப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன், ட்ரெய்லரில் என் ஷாட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் பர்பஸாக வனிதா ஷாட் போடலை இந்த படத்தில். ஏன் இந்த ட்ரெய்லரில் வேண்டான்னு வேறு யாரும் இல்லை, நான் தான் காரணம், வனிதா மேடம். நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா, இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கிளப்பிக்கிட்டே இருக்கும் படத்தில். முக்கியமான இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க. அதுலேருந்து தான் படம் கிளைமாக்ஸ் டேக் ஆஃப் ஆகும். இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்தில், இவங்க இருக்காங்கன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்கன்னா வனிதா கூப்பிட்ருக்கே மாட்டேன். இந்த படத்தில் அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு, ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர்குலஸ்னு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து புக்காக இருக்கிற ஹீரோயின் வந்து கன்னிகாமன். அந்த காலத்தில் ஜீனத்தம்மன் சொல்லுவோம்ல, அதுதான் கன்னிகாமன். அப்போ வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கனியா.
இந்த படத்தை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசுகிறத விட முக்கியமாக அந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லணும். அமரீஷ் கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கு சண்டையே நடக்கும். நான் எந்திரிச்சுலாம் போயிருக்கேன் அவர் ஸ்டூடியோலேருந்து எழுந்திரிச்சு. அவர் வந்து இருங்க ஏங்க பண்ணலாங்க அப்படிம்பார். அப்படி நல்ல சாங்ஸ் எனக்கு போட்டு கொடுத்தாரு. ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப அருமையாக அந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தார். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளூட்டில் ஆக்ஷன் ட்ரெய்லருக்கு ஒரு ஃப்ளூட் பிட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு போட்டு காமிச்சோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் அவருக்கு. அப்படி அவர் ரொம்ப மியூசிக்கு வந்து மெனக்கெட்டுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாங் அவர் ஆடும்போதே நான் சொன்னேன், இந்த சாங் நீங்கள் தாங்க பேசப்படுற ஆளாக இருக்கும்னு சத்யா வைக்கும்போதே சொன்னேன். ஒரு நல்ல நடிகரும் கூட அவர். ஃப்யூச்சரில் டைரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 5-6 படம் வருது. இன்னும் நான் கூட நேற்று கூட இவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஹீரோட்ட, சத்யா 27 நிறைய படங்கள்லாம் வருது, நம்ம ஒன்றும் கொஞ்சம் தள்ளலாமா, ப்ரெஸ் மீட்டை வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணலாமாலாம் நேற்று நான் கேட்டேன். அவர் வந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார். சார் 300% இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார். 300% என்னுடைய எஃபர்ட் அந்த படத்துக்கு போட்டேன். அதனால் அந்த படத்தை 27th ரிலீஸ் பண்ணுவோம் சார். ரிசல்ட்டு என்னங்கிறத நம்ம கடவுள் கையில் விட்டுறலாம் அப்படின்னாரு. உண்மையை சொல்லப்போனால் இந்த அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோக்கள் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர் சத்யாட்ட இருக்குது. அந்த வேட்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட்டு, அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின், நைட்லாம் அவர் படுக்க தூங்கும்போது 3 மணி 3:30 மணிக்கெலாம் மெசேஜ் போட்டு படுத்துருக்கிறாரு. அவ்வளோ தூரம் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட. இப்படி ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு. அதை இயக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த படம் சத்யாவை தமிழ் சினிமாவில் அப்படியே இந்த ஒரே படத்தில் தூக்கிட்டு உச்சத்தில் வைக்க வேண்டாம். ஒரு 2 படம் அவருக்கு புக் ஆனால் போதும். இதை பார்த்துட்டு அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி. இந்த படத்தில் என் கூட பணியாற்றின கேமராமேன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அமரீஷ், எடிட்டர் சுரேஷ் சார், அப்புறம் இந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன், என்னுடைய உதவியாளர் உள்பட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. எல்லோருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி கூறிக்கொண்டு, இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 டேஸில் வந்து அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி இந்த படம் கடவுளுடைய அனுக்கிரகத்தால், தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடவுள் கொடுக்காட்ட கூட சத்யா பண்ணிகிட்டு இருக்க அந்த எஃபர்ட், அந்த முயற்சி, அவர் படக்கூடிய அவமானங்கள், இன்சல்ட்டு, அதெல்லாம் தாண்டி அவர் அந்த படத்தை வந்து இன்றைக்கி இந்த மேடை கொண்டு வந்துட்டார் ரிலீஸுக்கு. இந்த ரிலீஸில் இந்த படம் வெற்றின்னு ஒரு பேரும், படம் நல்லா இருக்குப்பா, படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் கிடச்சி, இந்த படம் சத்யாவுக்கு மீண்டும் ஒரு படம் புக் பண்ணி கொடுத்தா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றி, நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். இந்த வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாருமே அவருடைய உழைப்புக்காக அவருக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் எல்லோரையும் நிச்சயமாக திருப்திப்படுத்தும் படம் பார்க்குறவங்கள அப்படின்னு எனக்கு ஒரு இயக்குனராக நம்பிக்கை இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல மேடையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற விஷயந்தான் முக்கியம். அதை சேர்ப்பீர்கள். எப்போவுமே எனக்கு அந்த பத்திரிகையாளருடைய அந்த நட்பும் அவருடைய ஆதரவும் இருந்திருக்கு. இந்த படத்தில் நடக்கும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தில்ராஜா படத்துடைய இசையமைப்பு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது, எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் டைமை கொஞ்சம் ஒதுக்கி நான் நடித்த படம் தில்ராஜாவுக்காக இன்னைக்கு எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பேசிட்டு பரவாயில்ல. கொடுங்க. சரி, ஓகே. அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி,
வந்து என்னை வாழ்த்ததுக்கு. ஸோ எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப அருமையான படம், நல்ல படம். எல்லோரும் ரொம்ப ரசித்து வேலை செஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். இந்த படத்தை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மேடையில் எல்லாருமே இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கு வணக்கம். வந்த பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, தனித்தனியாக இல்லை, எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இப்படி பார்க்கும்போது அது ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. ஓகே, எனிவே குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். தில் ராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அதுக்கப்புறம் நடிப்பேனா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு பாட்டு ஏன் பண்ணேன் அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு நான் அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். படம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு இன்ட்ரோ சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சரி ரைட்டு, நல்லா என்ன மாதிரி வேணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு மாஸ் சாங் வேணும். அப்புறம் நானும் டைரக்டர் சார், ஹீரோ எல்லோரும் கலந்து பேசி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஹியூமர்னால் யார் சார், நம்ம அந்த படத்தில் அந்த விஜய் டிவி அவங்கெல்லாம் வச்சு பண்ணுறீங்களா அப்படி தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தி போவாங்கள்ல, அப்படியே நெருக்கும் போது சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். வந்து ஜஸ்ட் ஒரு சாங்காக இல்லாமல் இருக்குதுனா இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒன்று கிடச்சிது. சரி சார், இப்போ இது யார் சார் பண்ண போகிறா அப்படின்னு ஹியூமராக காமெடியாக யாராவது கிடைச்சா பார்ப்போம். லாஸ்ட்டாக எண்டில் ஒரு சாமியார் கெட்டப்புக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். அப்புறம் தான் ஃபைனலாக தெரிஞ்சுது அந்த சாமியாரே நான் தான். அப்படி தான் இருக்க போகுதுன்றது ஃபைனலாக எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் அப்புறம் சார் சொன்னார், வந்துடுங்க காமெடி பண்ணுறதுக்கு ஆள் வேணும், யாரும் கிடைக்கல, நம்ம தான் இருந்தோம் ஃபைனலாக. அதில் என்ன ஒன்றுனா இப்போ தான் பார்க்குறேன், நான் வனிதா மேடம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் கூட அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணல. நான் தான் பயங்கரமாக எல்லாம் காட்டி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன். அந்த பெருமை என்னை சேரும். தென் கம்மிங் பேக் டு தில்ராஜா, டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் படங்கள்லாம் நான் பார்த்தது உண்டு. நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன். இப்போ விஜய் சத்யா ஃபேனு, ஆனால் விஜய் சார் ஃபேன் நான். ஸோ வந்து சார் டைரெக்ஷனில் நான் என்றைக்காவது ஒரு நாள் மியூசிக் பண்ணுற மாட்டேனா அப்படின்லாம் தவம் இருந்திருக்கேன். இந்த படம் எனக்கு கரெக்டாக வாய்ப்பு அமைஞ்சிச்சு மியூசிக் பண்ண. அவரோட எவ்வளோ படங்கள் பண்ண டைரக்டர், எவ்வளோ சீனியர் டைரக்டர். இதில் என்னென்னா எங்கள் அம்மாவும் அவரோட டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜய் சார் படம்னு இருக்கும்போது எனக்கு அது இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வம். அவரோட மியூசிக்கில் எப்படி, அவரோட டைரெக்ஷனில் எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பண்ணிட மாட்டோமோ நினைக்கும் போது ஒரு ஃபுல் பெரிய படம் கிடச்சிது. அது ப்ரொடியூசருக்கும் விஜய் சத்யா சாருக்கு ஐ தேங்க் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ ப்ரோ. தென் கம்மிங் பேக் டு ஹீரோ, இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு எல்லாரு கூடயும் நல்லா பழகுவார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தோற்றம் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் காரில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் வச்சுட்டு ஜாலியாக, இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் என்ன பணம் போட ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக சுற்றலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. தான் உடலை வந்து நல்லா வற்புறுத்தி ஒரு 6 பேக்கு 24 பேக்கு எவ்வளோ பேக் தெரியாது இப்போ இருக்குது, இவ்வளோ பேக்கை ரெடி பண்ணி மக்களுக்கு என்டர்டெய்னராக இருக்கணும். ஹீரோவாக நான் கேட்டேன், என்ன ப்ரோ யூ வாண்ட் டு பிகம், இந்த கேஜிஎஃப்லலாம் வருமே அந்த மாதிரி ஒன்று ஆகணுமா? இல்லை ப்ரோ, ஐ வாண்ட் டு பிகம் அ நைஸ் என்டர்டெய்னர் டு தி ஆடியன்ஸ்னாரு. அது இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் அவர் அமிச்சிங்கன்னா அவர் இன்னும்
உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இஸ் த ரைட் பர்சன். நான் இந்த மேடையை எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு. அவருக்குள்ளே நிறைய வழிகள் இருக்குங்க. இப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்கிறது ஓகே, பட் அதெல்லாம் நான் கேட்டேன். இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சரி, ஒரு பைப்லைனில் ஒரு பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கோம், அது பெரிய படம் சின்ன படம்னு இல்லை, நல்ல படத்தில் இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யார் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுவும் எனக்கு ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில் ஒரு கிட்டத்தட்ட 2010 நினைக்கிறேன் அம்மா வந்து ஒரு படத்தில் லான்ச் பண்ணாங்க, அதாவது ஹீரோவாக. அதுக்கப்புறம் நினச்சிட்டேன், இனிமேல் இந்த ஃப்ரேம் முன்னாடி வரவே கூடாது. அப்பா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின். நம்ம பேக்லேயே இருந்து ஜாலியாக ஏசியில் ஜாலியாக மியூசிக் பண்ணிவிட்டு இருக்கலாம். கே ராஜன் சார் டைரக்ட் பண்ணி நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னா அப்போ பார்த்துவேன் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக நான் இருந்திருப்பேன்னு. அவரோட பாடல் வரிகளில் கூட நான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அவர் எப்பேற்பட்ட ஆள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஏன்னா அது வந்து மை கப் ஆஃப் டீ. நான் வந்து ஸ்டுடியோவில் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி பாட்டை பண்ணி அது வெளியே வரும்போது ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ். பட் கேமரா முன்னாடி இத்தனை பேர் அங்கே ஷூட்டிங்கில் இருப்பாங்க, நம்ம அதை வந்து உள்வாங்கி அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளாக பார்த்து பண்ணுறாங்கன்னும் போது இவங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதில் வந்து ஒரு மாற்றமே கிடையாது. இவ்வளோ பெரிய படங்கள் 27th வரும்போது நான் கூட கொஞ்சம், எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற பயம் எனக்கும் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வேறு சோஷியல் மீடியா அவ்வளோ இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது என்ன 27th இவ்வளோ படங்கள் வருதா, அது மத்தியில் எப்படி இது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவரோட கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குது. நல்ல படம்னு அவர் நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையை நீங்கள்லாம் நிஜமாக்குவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நான் பார்த்தேன், படத்தில் ஒரு அவர்ஷனோ சே ஏன்டா இந்த படத்துக்கு போகிறோம் அப்படின்னு இருக்காது. ஓகே, ஒரு நல்ல படம் பார்த்தோம், ஆஹா ஓஹோ பிளாக் பஸ்டரு பந்து பார் இந்த பாடத்தை, அப்படிலாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. காமன் மேன் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, ஒரு ஃபேமிலி மேனில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்ன தான் படம். ஸோ அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போகுன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. பெரிய படங்கள் பண்ணுறதோட நடுவில் இந்த மாதிரி ஒரு குட்டி படம் போய் வெற்றி ஆகும்போது இல்லை, ப்ரொமோஷனே தேவைப்படல, மவுத் டாக்கே. நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு படம் இதை பார்த்தியா, அந்த படம் மென்ஷன் பண்ணல நான், ஏன்னா அங்கே இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆகிடும். அதை போய் பார்த்தியா, அந்த படத்தை பார்த்தியா, எல்லாரும் சொல்கிறாங்க, மவுத் டாக்காக இருக்குது. அப்போ போய் நம்ம பார்க்கும்போது நிஜமாக நல்லா இருக்குது. முகங்கள் விடுங்க, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல இடத்துக்கு போகுன்றதை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது இந்த பாட்டு பிடிக்காமல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, வேறு சாமிஜி யாரும் அந்த டைமில் கிடைக்கல. அந்த டைமில் அந்த கரெக்டாக அமைஞ்சுது, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நானும் அதுக்கு போயிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் திருப்பி சாமி ரோல்ஸ்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இந்த விஜய் சத்யா ப்ரோக்காக இந்த இது பண்ணேன். ப்ரோ, யூ ஹேவ் வே டு கோ அண்ட் யூ வில் 100% succeed in this industry because I know the pains. You got this for you to understand what I'm talking to him, because so far I know you didn't understand anything. So please give your support to him. And next movie, I think you're the heroine. I don't know whether I am the music director or not. I'll take your number when I'm going down. That's why I made you to sit there. You did not sit next to me. You wanted to sit next to our hero Vijay Satya. That is his power. புரிஞ்சிச்சா? இன்னொரு வாட்டி சொல்லுவா. சரி, அடுத்த படத்தில் நம்ம இருக்கமோ இல்லையோ அந்தம்மா அந்த சைடு உட்காருமா, நம்ம பேசலாம்னு நினச்சேன். அது நேராக என்னை மொக்க பண்ணிட்டு நீங்கள் வேணால் ஈவென்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்துச்சு. ஐ ட்ரான்ஸ்லேட் லேட்டர். அது என்னென்னா, கரெக்டான ஹீரோயின், கரெக்டாக அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. அதனால் அடுத்த படம் அவங்க கண்டிப்பாக இந்த மேடையிலே எடுத்துக்கிறேன். ஷில் ஷைன் 100%. மாற்றம் கிடையாது. ஸோ ப்ரோ, அடுத்த படத்தை பற்றி நிறைய எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இவர் ப்ரொடக்ஷனில் எப்போவுமே சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காது. அதே டைமில் யாருக்காவது எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் உடனே வந்துடும் இவர் இருந்தார்னா. அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா யாரும் கஷ்டத்தில் படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வளர்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவர் கதை வந்து சொல்லுங்கள். நல்ல கதைகள் கேட்டுட்ருக்காப்புல, நல்ல படம் பண்ணுறான். அடுத்த டைரக்டர் யாருங்க? அடுத்த படம் சாருக்கு புக் ஆனட்டார். இங்கே எங்கேயோ இருக்கீங்களா? சார் சொல்லுவார். ஓகே, அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சார், இவர் எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கொடுங்க சார். ஏன்னா எதை வேணால் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு இருக்குது. இல் கோ டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். என்ன போட்டியாக இருந்தாலும் போடுறதுக்கு ரெடி. ஏன்னா இவர் மேலே இவருக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் இவரை நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்றது நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நம்ம 27th அப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சாரி சார். திருமல் அண்ணன், நீங்கள் இப்போ ஓப்பனிங்னால நான் மறந்துட்டேன் நிறைய பேர். நீங்கள் கொஞ்சம் பேசினாலும் அதில் உண்மை இருக்கும். அது கொஞ்சம் நிறையா தான் பேசுனீங்க, பட் இருந்தாலும் அதில் தெளிவு இருக்குன்னு. ராஜன் சார், ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, பசிக்குது சார். நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஃபேனாக கேட்குறேன், ஆனால் பசிக்குது சார். ஒன்று. மூணாவது விஷயம், ரொம்ப கலையாக இல்லை, நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஹாலில். நானே, சத்யா ப்ரோ இவங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க எப்பவுமே இப்படி அமைதியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது ஹிந்திக்கார சார் ரிப்போர்ட்லாம் போட்டு உட்காந்துருந்தும் போது இப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதானா, அப்படியே யாருமே இல்லையே, ஹீரோயின்ஸும் யாரும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் நடக்கும்போது ஷெரீன்லாம் இருந்தாங்க, நல்லா பேசினேன். யாரும் இல்லையோ உட்காந்து, நம்மளுக்கு என்ன செட்டுக்கு வர முடியாதுல்ல, இப்படிலாம் பார்த்து பேசினா தான் உண்டு. பார்த்தே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அலை சவுண்டு, பயங்கரமாக ஏதோ வண்டி கிராஷ் ஆன மாதிரி பிரச்சனைலாம் ஓடுற சவுண்டு. அப்போ தெரியும் வனிதா மேடம் என்ட்ரி ஆகிட்டாங்க. அதனால் ஸோ தேங்க்ஸ். இந்த மேடைக்கு வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and to say this movie is going to be a good entertainer. And sir, thanks for choosing me sir. என்னோட கனவு வந்து ஒரு கனவு நினைவாயிடுச்சு சார். சார் நீங்கள் இப்போ உங்களை விட்டு வர பயமாக இருக்குது சார். நீங்கள் கொண்டனால எவ்வளோ நினைப்பே எனக்கு தெரியும் சார். இவ்வளோ அழகாக தமிழில் தான் பேசணுன்ற எங்களோட சார் ராஜன் சார் என்ன பாட்டு எழுதியிருந்தார் தெரியுமா? ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவராக தான் ஊத்து, ஏத்து மச்சான் ஏத்து, நீ ஏடா கூடமா ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை. ஏன்னா இப்படியும் எழுதுவாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இல்லை, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், 4 பேர் மதிக்க வேணாம், யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குது சார்? நானே தூங்கிடுவேன். எனக்கும் சொன்னார், அப்படியா உனக்கு என்ன மாதிரி வேணும், அவுத்துடு ஏத்துடு இது மாதிரி வேணுமா? இல்லை சார், இந்த மாதிரி யூத்தாக கேட்கணுன்னு நான் மிரண்டுட்டேன். ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவராக தான் ஊத்துனாரு. நான் மிரண்டேன் சார். அந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்து பெரிய தத்துவ பாடலாக வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். ரொம்ப தன்னடக்கமாக பேசிட்டீங்க பல விஷயங்கள். பட் இவங்க இந்த படத்துக்காக இசையமைச்ச தில்ராஜா படத்துடைய பாட்டு 1 கோடி வியூஸை தாண்டி யூடியூப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் அடுத்ததான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தமிழ்நாடு திரைப்பட விநியோகிஸ்தர்கள் சங்க தலைவர். நான் ஒன்று நினச்சேன், சத்தியமாக என்ன தாய், எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான். அந்த தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன். வரும்போது இப்போது விஜய் ஒரு தலைவர் ஆகிட்டார், கட்சி போகிறார், இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார். சரி, அது அவர் இஷ்டம். நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும், இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. தலைவர் என்பது வேறு, நடிகர் என்பது வேறு. அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போவும் வேண்டுகோளை வைக்கிறேன். அந்த விஜய் இடம் காலியானால், எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆரில் ஜெயலலிதா இல்லை, வெற்றிடம்னு. இந்த மு.க. ஸ்டாலின் தளபதி வந்தார், வெற்றிடத்தை நிரப்பிட்டார். இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார். அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை. விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது? என்னமோ தெரியல, சத்தியமாக எங்கள் அம்மா சாட்சியா நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா, நான் அதுக்கு தான் எங்கள் அம்மாவை தவிர எனக்கு தெய்வம் கிடையாது. அந்த சத்தியத்தை அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா அது விஜய் சத்யான்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு. விஜய் என்பது வெற்றி. அந்த தம்பியும் பாவம் அவங்க அப்பா தயவில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது, நல்லா வந்தது, வாழ்ந்தது. இப்போ கட்சி வாக்கு அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். நல்லது பண்ணால் ஏற்றுக்க போகிறாங்க, இல்லைன்னா ஒதுக்க போகிறாங்க. நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும். பணம் ஒரு முக்கியம் அல்ல, மக்களுடைய மனதிலே இடம்பெறு. பணத்தின் மீது படுக்காதே, மக்கள் இதயத்தில் இரு. அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள். அதுதான் எம்ஜிஆர் செய்த. எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஒரு 25% நிற்பா, இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள். நீ பெரிய ஹீரோ, எல்லாம் இருக்குது. உனக்கு பாடி லாங்குவேஜ், அழகு, உடற்கட்டு. எம்ஜிஆர் ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன். அப்போது என் கூட 4 பாக்ஸருங்க வந்தாங்க, வண்ணாரப்பேட்டை பாக்ஸர்ஸ். நான் ஒரு பாக்ஸரை உயிர் என்பன், அவன் பேர். எம்ஜிஆர், ஐயா இவன் பாக்ஸரையா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னார். நின்று டப்புன்னு அவன் தோலை இப்படி தட்டினார். பிறகு கையை பிடிச்சார், அப்படி ஒரு அழுத்தினார். ஏன்னா பாக்ஸர்னா
இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும், ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ணு அப்படின்றார் எம்ஜிஆர். சொன்ன உடனே அது சோதனை. அதுபோல் இவன் இந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார். எம்ஜிஆர் அவர் உடம்பை நல்லா வச்சுக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அதனால் நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன். ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் செய்த சேவையிலேயே சாதனையிலே எது உயர்ந்தது? அணுகுண்டு வெடித்ததா, ஜனாதிபதியாக இருந்ததா, இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா, ராக்கெட் கண்டுபிடித்ததா? எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னார், இது எதுவுமே என்னுடைய சாதனையில் எனக்கு மகிழ்ச்சி தரலை. நான் ஹைதராபாத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இந்த போலியோவில் அட்டாக் ஆகிய குழந்தைங்க நடக்க முடியாமல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைகள் ஒரு 3 கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரணம் காலில் கட்டுவாங்க பாருங்க, அது நடக்கிறதுக்கு, அது அப்போ 2.5 கிலோ 3 கிலோ. அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாதான். அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயின் செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா, ஆனால் உறுதியாக இருக்குமா, அதில் அந்த உபகரணம் செய்தார் கால் நடக்கிறதுக்கு. அது 300-500 கிராமுக்குள்ள. அது ஒண்டிதான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார். அணுகுண்டு வச்சு உலக புகழ் பெற்றார், ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக புகழ் பெற்றார், ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார். இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா? இந்த ஊனமற்ற குழந்தை, மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தாரு, அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னான். அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை. சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது, செய்கிற சேவை வரும். நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தாங்கிட்ட. இந்த படத்தில் நீ ஒரு ஹீரோவா இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட அதிகமாக கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க, துரோகிகள். நம்பி கேட்டான், இப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ. நீ இதுவரைக்கும் சுமைகளை சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது. தில் ராஜா, வெல் ராஜா, இனி வெல்லுவாய். இந்த படம் வெற்றி பெறும். இது ஒரு கமர்ஷியல் படம். வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ், இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்போ நல்ல சின்ன படங்கள் எல்லாம் நல்ல பெருசாக போகுது, மக்கள் பார்க்குறாங்க. இந்த லப்பர் எங்க பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து, அப்பா அந்த படம் பார்க்கணும், பெண்கள் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, அவ்வளோ இயற்கையாக இருக்குதான் சின்ன படம். அதனால் இப்போ படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சின்ன படம் பெரியவரை பற்றியெல்லாம் கவலைப்படல, கதை நல்லா இருக்கா, படம் நல்லா இருக்கா, உட்கார்ந்த 2 மணி நேரம் பொழுதுபோக்கா அழகாக பார்த்துட்டு வர்றாங்க. அதில் இது ஒரு வெற்றி படமாக தில்லு ராஜா வெல்லும் ராஜாவாக வரும் என சொல்லி, பூவாக இருப்பதை விட செடியாக இருங்கள். பூக்கள் காலையில் பூத்து தலையில் சூடி மாலையில் வாடி வெளியே போட்டுவிடுவோம். ஆனால் செடிகள் பூத்து கொண்டே இருக்கும், அது மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நீ செடியாக இரு, பூத்து கொண்டே இரு, மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு, நீ வெற்றி பெறுவாய். தில் வெல் சத்யா. நன்றி, வணக்கம். மரியாதைக்கும் உரிய தில் ராஜா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட ஆருயிர் சகோதரர்களே, மேடையிலே அமர்ந்து படத்தை பற்றி விவரங்களை கூறி இந்த படம் வெற்றி பெறும், சத்யா வெற்றி பெறுவார் என உளம் நிறைந்து வாழ்த்திய என் அன்பு சகோதரர்களே, அப்பாவோட சண்டை போட்டு ஃபேமஸான வனிதா விஜயகுமார் அவர்களே,
நீதான் சொன்ன. அதான் அது தெரியும், எல்லாரும் தெரியும். ஓகே, அதுக்கு தான் நீ சண்டையே போடுறது. நவீன கால பிரேமானந்தா, அருமை தம்பி அம்பரீஷ் அவர்களே, அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்திருந்தா அதை வாங்கிடு. அவன் அனுபவிச்ச மாதிரி அந்த படத்தில் யாருமே அனுபவிக்கல. அவன் ஓவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேச சொல்றான். என் பிள்ளைகளில் ஒருவன் அவன், திறமை மிக்கவன். அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது. ஹீரோயினி 2 பேரை பத்தி பேசினாங்க. ஒரு ஹீரோயினி நாம் எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம். அதை கொண்டாந்து எதுக்கு இந்த படத்தில் போட்டீங்க? ஏற்கனவே பூட்ட கேஸ் அது. அதை இந்த படத்தில் போட்டு அது கூப்பிட்டா வரல, அப்புறம் ஃபோன் எடுக்கலன்னா அது வராதது தான் உங்களுக்கு வெற்றி. இன்னும் அது சுமந்தாவோ சமந்தாவோ, யார் அது? சம்யுக்தா. 2 பேரையும் தமிழ் படத்தா யாரும் போடக்கூடாது. நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா? மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால், மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த 2 பேரை போடவே கூடாது. நான் பார்த்துக்கிறேன். என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல. எல்லாரையும் வளர்த்து விட தான் நான் பாடுறேன். ஆனால் என் ப்ரொடியூசரை, என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள், வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது. இதோ ஒரு வடநாட்டு பெண், இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார். ஆனால் அவர் அன்பு அழைப்பை ஏற்று, என்ன அம்மன்? கனிகா மான். மானை போல மிக அழகிய மகள். யூ ஆர் பியூட்டிஃபுல். அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம், நன்றி என்ற 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். 2மே தமிழனின் உயிர் வார்த்தைகள். வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம், செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி. இந்த 2 வார்த்தை நான் முதல்ல சொன்னது தான் காரணம். நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா. ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள். அவர்களால் உயர், அவர்களுக்கு நன்றியோடு இரு. இதற்காக வணக்கம், நன்றி அந்த மானுக்கு சொல்லி கொடுத்தேன். என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனை குரலை கொட்டி தீர்த்தான். ப்ரொடியூசர் இவ்வளோ கஷ்டப்படுறான், காலெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குமே. எவன் கேட்குறான்? ப்ரொடியூசர் கேட்குறானா? யாரையோ குறை சொல்கிறான், ப்ரொடியூசர் கேட்குறானா? ஒரு படம் புதுமுகமாக போட்டு படம் எடுத்து டைரக்டருடைய திறமையால் அந்த படம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து இருந்த 1-2 நகைகளை விற்று, வீடை விற்று, எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையால் வெற்றி பெற்று. ஆனால் போகிற ப்ரொடியூசர் பூரா ஹீரோ கிட்ட போகிறான். அவன் இதுக்கு முன்னால் ப்ரொடியூசருக்கு என்ன வேதனை கொடுத்தான், என்ன துரோகம் பண்ணான், அது என் ப்ரொடியூசர் தெரிய பார்க்கறதில்ல. ஹீரோக்களுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுங்க. ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்கள். நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர், எல்லாரையும் சொல்லலை, எல்லா நடிகர்களையும் சொல்லலை, நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தன்னை வளர்த்து விட்ட ப்ரொடியூசர் உன்னை ஹீரோவை போடும்போது காரில் வந்திருப்பான் கோயம்புத்தூர்ல இருந்து, படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையிலேருந்து பஸ்ஸில் போவான், காரு பங்களா எல்லாம் விற்றுட்டு. நீ காரில் போகிற,
ஒரு நன்றி வேண்டாமா? கை நீட்டி சம்பளம் பெற்றோமே, அந்த தயாரிப்பாளர் பஸ்லேயே நடந்து போறாரே, முடிந்த உதவிகளை இல்லை இன்னொரு தேதி கொடுத்து அவரை தூக்கி விடுவோம் என்று யாராவது நினைக்கிறார்களா? அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம். உதவி செய்ய வேண்டும், அதுதான் மனித தன்மை. இந்த படத்தில் 2 பாடல்கள் 3 பாடு 2 பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. அவன் திறமை எனக்கு தெரியும், அம்பரீஷுடைய திறமை எனக்கு தெரியும். இன்னும் நேரம் இன்னும் வரும். ட்ரெய்லர், பியூட்டிஃபுல் ட்ரெய்லர், அற்புதமாக இருந்தது. வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் 32 நாளில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் வெங்கடேஷ். ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசருக்கெல்லாம் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும். தயாரிப்பாளரின் மன வேதனை புரிந்தவன் இயக்குனரானால் ப்ரொடியூசரும் வளருவான், இயக்குனரும் வளரும். இவங்க 2 பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகனும் வளருவான். ஆகவே இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது வெற்றி பெறும். இது தில்லு ராஜா இல்லை, வெல்லும் ராஜா. இந்த படம் வெல்லும், வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, நம்முடைய சத்யா ஒரு ஆண் அழகன், ஒரு தமிழ் மகன், ஊட்டியிலே பிறந்த, குழுகுழு வாசத்திலே பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன். உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம். அவனுடைய ஃபேமிலி, அப்பா இராணுவ அதிகாரி. இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன். நல்ல குடும்பம், அற்புதமான குடும்பம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் லஞ்சம் வாங்கியிருப்பான்னு, மிலிட்டரியில் யார் லஞ்சம் வாங்க முடியும்? ஆக லஞ்ச ஊழலற்ற கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய இராணுவ அதிகாரி, அவர் தந்தை பெற்றவன். இவனும் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும். நீ வளருவாய், உன் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள். தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள். எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆயிடணுன்றான். எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கனாவது தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சத்யா அம்மா, இதை இவனுடைய பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா, அந்த அம்மா 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியாக காய்ச்சி 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகள் வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார். நாம் பட்ட பட்டினி யாரும் படக்கூடாது என்றார். அவர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் விரும்பலை. இப்போ பல பேர் பிள்ளைகளை, நீ டாக்டராக வரணும், நீ வக்கீலாக வரணும், இன்ஜினியராக வரணும், டேய் மனுஷனாக வரணும்னு முதல்ல கற்றுக் கொடுறா. டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம். அதை போல் நடிகனே, நீ சீஃப் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா? அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அதில் நான் குறை சொல்லலை, அதை யாரையும் குறை சொல்லலை, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயாவா? ஏன்னா எம்ஜிஆர்னா அதில் ஒரு 25% நல்லது பண்ணியிருக்கணும், ஏழைகளை காப்பாற்றிருக்கணும். அவ்வளோ சேர்த்தார, அவ்வளோ அள்ளி கொடுத்தார. மிஞ்சி இருந்ததை யாருக்கிட்ட கொடுத்தார்? அந்த ராமாவரம் தோட்டம், காது கேளாரோர் வாய் பேசாதோருக்கு, அந்த ஜானகி அம்மாள் காலேஜ், எல்லாரும் ஏழை கொடுத்தாரு. ஒரு காசு எடுத்துட்டு போல. அதனால் அந்த உள்ளத்தில் கொஞ்சம், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும். சும்மா அப்படி
சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் எந்த ஃபோட்டோ பாருங்கள், நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. சிரிக்க மாட்டார், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதில் எனக்கு ஒரு 25% இவனை தெரியுது. சத்யாவுடைய சாடை கொஞ்சம் இருந்தால் போதும், அதை வளர்த்துக்கோ. ஒரு 2 நீ சிரிச்சாவே கோபம் வருது. ஒன்றுமில்லை, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போல வா, இல்லைன்னா வராத போ. ஏழைகளுக்கு உதவி செய். நீ 50 லட்சம் வாங்கினா 20 லட்சம் ஏழைக்கு செலவு. ஆனால் அந்த 20 லட்சம் திரும்பி உனக்கு வரும். அந்த ஏழை கொடுப்பான், உன் படம் பார்ப்பான். இவன் எந்த ஹீரோவுக்கு தெரியல. அது கொண்டு போய் அடிக்கி உள்ளே வச்சிடறான் ரூமில். அதில் கொஞ்சம் ஏழை கொடுத்தான்னு வச்சுங்க, அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க. உன் வசூல் ஏறும். இன்னைக்கு 200 கோடி 100 300 கோடி வாங்குறவங்கெல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? ஆனால் கொடுத்தது குறைவு, மக்கள் வந்து எடுத்தது அதிகம்.